ஓம் பகவதே வாசுதேவாய நமோ நாராயணாய நமோஸ்துதே. அன்பார்ந்த ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் நேயர்களே, இந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனல் வழியாக உங்களோடு பல ஜோதிட கருத்துக்களை நான் பகிர்ந்து வருகிறேன். சில ஆன்மீக கருத்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அதற்கு எனக்கு ஒரு ஊக்கத்தை அளித்து என்னை மேன்மேலும் பல விஷயங்கள் ஜோதிடத்திலே இருப்பதை புரிந்து கொண்டு நீங்களும் என்னை ஆதரிக்கிறீர்கள். அந்த வகையில் எனக்கு நல்ல ஆதரவையும் தருகிறீர்கள், ஊக்கத்தையும் தருகிறீர்கள். அந்த அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இப்போது ஜோதிடத்தை பற்றி பார்க்க போய் அதை பற்றி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆர்வம் வந்துட்டாலே அதில் இவ்வளோ விஷயம் இருக்குதான்ற மாதிரி ஒவ்வொரு சாப்டர் இருக்கு. ஒரு ஜாதகத்தை பற்றி 12 ராசிகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிரகங்களுடைய காரகத்துவம் என்ன, அது எப்படி ஒரு ராசிக்கு வேலை செய்து, 27 நட்சத்திரங்கள் என்னென்ன சாரத்தை வாங்கி கொண்டு எப்படியெல்லாம் அதுவும் நம்மளை இந்த ஜோதிடத்தின் வாயிலாக, கிரகங்களின் வாயிலாக நம்மை நல்வழிப்படுத்துகிறது. அடுத்து தசாபலன், தசாபுக்தி, அடுத்தது அந்தரம், இப்படி சில விஷயங்களும் இந்த ஜோதிடத்திலே இருக்கிறது. அதன்படி தான் உலகம் இயங்குகிறது. அந்த உலகத்தில் உள்ள நம் எல்லோரும், எல்லா உயிரினங்களும் அந்த இயக்கத்தை உள்வாங்குகின்றன. அப்படி நான் இந்த விஸ்வபிரம்மம் ஜோதிடம் என்ற எனது யூடியூப் சேனலில் 100 பதிவுகள், அதற்கு மேலும் இருக்கின்றன. அந்த பதிவுகளிலே நான் பொதுவான இந்த ஜோதிட கருத்துக்களை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வருடங்கள் இந்த பணியில் இந்த ஜோதிட கருத்துக்களை தெரிவித்து வருகிறேன். பல ஜோதிடர்கள் கூறியவற்றையும், பல ஜோதிடர்கள் எழுதி வைத்திருக்கின்ற அந்த ஜோதிடர் நூல்களில் இருக்கின்ற விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டு, அதை படித்து புரிந்து கொண்டு, அதை என் அனுபவத்திற்கு இவர்கள் கூறுகின்ற இந்த ஜோதிட கருத்துக்கள், நுணுக்கங்கள், சூட்சமங்கள் அது சரியான வகையில் இருக்கின்றனவா என்று நானே அதை சுயமாக சிந்தித்து ஆய்வு செய்து, அதிலும் எனக்கு சில சந்தேகங்கள் வர ஆரம்பித்து விட்டன. ஆனாலும் அந்த சந்தேகங்களுக்கும் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு வருபவர்களுக்கும் இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்தால்தான் அவர்களுக்கு ஜோதிடம் கற்க வேண்டும், அதிலே என்ன விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றின விவரங்கள் நமக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் கண்டிப்பாக வந்துவிடுகிறது. அந்த வகையிலே பல விஷயங்கள் நான் அதில் உங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறேன். எனது யூடியூப் சேனல் விஸ்வபிரம்மம் ஜோதிடம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த ஜோதிடத்தை பற்றி எப்படி என்ன நிறைய விஷயங்கள் அதில் நான் வெளியிட்டு இருக்கிறேன், அதை பாருங்கள். அந்த அடிப்படையில் இப்போது ஒரு கருத்து, ஜோதிடத்தில் என்னென்ன
நமக்கு ஒரு கிரகங்கள் இப்படி ஆட்சி பலம் பெற்றால் ஒரு பலன், நீச்சம் பெற்றால் ஒரு பலன், உச்சம் பெற்றால் ஒரு பலன். அதே நேரத்திலே அந்த கிரகம் நம்முடைய ராசிக்கு எத்தனாவது இடத்திலே ஆட்சி பலம் பெறுகிறது, ஆட்சி பலம் பெறுகிறது, உச்சம் பலம் பெறுகிறது, யோகங்களை தருமும். இப்படி இருந்தால் அது சரி வராது, கஷ்டத்தை தரும் என்றெல்லாம் நாம் ஒரு தோராயமான ஒரு கணக்கு போடுவோம். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த நமக்கு யோகாதிபதி என்று ஒரு கிரகம் வரும். ஒவ்வொரு ராசிக்கு ஒரு யோகாதிபதி வருவார். சில நேரங்களில் அந்த யோகாதிபதியே பாதகாதிபதியாக வந்து விடுவார். ஆகத்தான் நமக்கு இது என்னடா இது, யோகாதிபதியாக வருபவரே பாதகாதிபதியாக வந்து பாதகம் செய்வாரா என்றால் சொல்ல முடியாது. செய்யவும் செய்வார். பாதகம் செய்வதில் கண்டிப்பாக அதில் ஒரு பங்கு இருக்குன்னா அந்த பாதகம் உங்களுக்கு வரும். அப்படி பாதகாதிபதிகள் ஒவ்வொரு ராசிக்கும் வருகிறார்கள். பாதகாதிபதி யார், எந்தெந்த ராசிக்கு யார் பாதகாதிபதி என்ற விவரம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தசை உங்களுக்கு இப்போது நடக்கிறதா என்பதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா பாதகாதிபதியினுடைய தசை இப்போது உங்களுக்கு நடக்கிறது என்று வைத்துக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மை அதிகம் வர வாய்ப்பே இல்லை. அந்த பாதகாதிபதி அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார், கஷ்டத்தை கொடுப்பார், பிரச்சனையை உருவாக்குவார். அப்போ நம்ம கொஞ்சம் திணறோம், தடுமாற்றம், என்ன ஒரு ரோதனையாக இருக்கும். என்னடா இது இப்படியெல்லாம் போகுது வருது, நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு ஆளாகுவோம். அதுதான், அவ்வளோதான். அதனால் ஒன்றும், ஆனால் அந்த குழப்பம், பேஜாறு, வேதனைன்றது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அந்த யாரால் வருதுன்னா பாதகாதிபதியாலும் வரும் என்பது தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போது முதல் ராசி, இப்போ மேஷம்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேஷ ராசியிலே பிறந்திருக்கிறார் என்றால் இந்த பாதகாதிபதி எப்படி ஜாதகத்திலே கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் மேஷம் முதல் மீனம் வரை. இந்த 12 ராசிகளிலே சரம், திரம், அடுத்தது உபயம். சரம், சிரம், உபயம். இப்போது சர ராசிகள் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம், கடகம், துலாம், அடுத்து மகரம். இந்த 4 ராசிகள் சர ராசிகள். அப்படி இந்த 4 ராசிகள் சரம் என்ற அந்த அட்டவணையில் வந்துடுது. அந்த அட்டவணையில் வந்ததுன்னா இந்த 4 ராசிகள், அதாவது மேஷம், கடகம், துலாம், மகரம், இந்த 4 ராசிகளுக்கு அந்த ராசியிலிருந்து 11வது இடம் எதுன்னு பாருங்கள். அந்த 11ஆம் இடத்து அதிபதியினுடைய தசை, அதுதான் பாதகாதிபதி தசை. புரியுதா? இந்த 4 ராசிகள் சரம் என்ற அட்டவணையிலே வருகின்ற இந்த 4 ராசிகளுக்கு 11வது ராசி எது, அந்த ராசி அதிபதி யார், அந்த ராசியாதிபதியினுடைய தசை உங்களுக்கு வறுமையானால்
நீங்கள் கொஞ்சம் ஆட்டம் கண்டுடும். இதையும் நீங்கள் புரிந்து செயல்படணும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ மேஷ ராசி, அது சரம், முதல் ராசியே சரம் தான். அந்த மேஷ ராசிக்கு 11ஆம் இடம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி. அதாவது கும்பம் 11ஆவது இடம். மேஷ ராசிக்கு கும்ப ராசி 11ஆவது இடம். அந்த 11ஆம் இடம் என்ற அந்த கும்ப ராசியினுடைய அதிபதி சனி. அப்போது சனி உங்களுக்கு பாதகாதிபதி. மேஷ ராசிக்காரருக்கெல்லாம் சனி பாதகாதிபதி. அப்போது சனி தசை வறுமையானால் அவர் பாதகத்தை செய்ய கடமைப்பட்டவராகி விடுகிறார். என்ன சார், 11ஆம் இடம் அதிபதி 11 நல்ல லாபஸ்தானம், வெற்றிஸ்தானம், இத்தனை விஷயத்துக்கு அதிபதியான சனி எப்படி? ஆனால் மேஷராசிக்கு சனி பாதகாதிபதி என்ற அளவிலே அவர் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு சனி மகாதசை இப்போது நடக்கிறதா என்று பாருங்கள். ஆனால் அந்த சனி மகாதசை உங்களுக்கு எப்படி உங்கள் அனுபவத்திலே 11 தசையாச்சே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு அது நல்லதுதான் நடக்குதான்னு பாருங்கள். நிச்சயமாக அது அந்த அளவில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அங்கே இருக்காது. நீங்கள் அந்த பாதகாதிபதி திசைகளிலே நீங்கள் ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு சனி தசை நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. ஏன்னா உங்களுக்கு எதுலேயும் கொஞ்சம் சடாபுடான்னு அவசரப்பட்டு இறங்கிடாதீங்க. ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றதாலும் சரி, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சனி மகாதசை நடைபெற்று கொண்டு இருக்கிறதா என்றால் தயவுசெய்து நீங்கள் அதை அப்படியே போஸ்ட்பான் பண்ணுங்க. இருக்கிறத வண்டியை அப்படியே ஓட்டுங்க. 11ஆம் இடத்து அதிபதி சனி. அது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசியில் 11ஆம் இடத்து அதிபதியான சனி ஆட்சி பெற்றிருப்பார். அப்போ பாதகாதிபதி வலு பெறுகிறார் என்று அர்த்தம். அப்போ அந்த சனியினுடைய தசையிலே நிச்சயமாக கஷ்டப்படுவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதே மேஷ ராசிக்கு 7, அதாவது துலாம். அந்த துலாமும் சரராசி தான். அந்த துலாமிலே உச்சம் பெற்றிருப்பார். அப்போ என்ன ஆகுது? மேஷராசியிலே இருக்கின்ற பாதகாதிபதி உச்சம் பெறுகிறார். ஆட்சி பெற்றாலும் அவஸ்தை, உச்சம் பெற்றாலும் கஷ்டம். இப்படி அமைப்பிலும் சில மேஷராசிக்காரர்கள் அந்த சனியினுடைய தசை வரும்போது இப்படி ஆட்சி உச்சம் பெற்று அந்த சனி பகவான் வருவாரானா அந்த சனி தசையில் நீங்கள் கவனமாக்கணும். புரிகிறதா? இப்போது என்ன சார், அப்போ அந்த சனி தசை நல்லதே பண்ணாதா? இப்படி ஒரு கேள்வியும் வரும்ல. சனி உச்சம் பெற்றால் நல்லது தானே. மேஷராசிக்கு 11 ஒரு ஆட்சி பெற்றாலும் நல்லது தானே. அவர் 7ஆம் இடத்தில் துலாம் ராசியிலே உச்சம் பெற்றதால் நல்லது தானே நடக்கணும். அவர் பாதகாதிபதி என்ற ஒரு
மாஸ்க் போட்டுக்கிட்டார். அப்போ சனி பகவான் எப்படி நல்லது செய்வார் செய்ய மாட்டார் என்பதுதான் இந்த ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது. அப்போது இது எதுக்காக நம்ம இதை கணக்கு போட்டு பார்க்குறோன்னா, அந்த மாதிரி தசை நமக்கு இருக்கிறதா? இப்போ மேஷராசிக்காரர்களை பற்றி தான் குறிப்பிட்டு இருக்கிறேன். மேஷராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி என்ற சனி பகவான் இருக்கிறார். ஆகவே நீங்கள் சனி தசை வரும் காலங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவார். 11 கூடையவர் ஆசை காட்டுவார், ஆனால் பாதகாதிபதி என்ற அளவில் மோசம் செய்வார். ஏதாவது ஒரு வகையில் தண்டம், சட்டம், காட்டு, ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் வரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி வகையிலே புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, மேஷ ராசியிலே சனி நீச்சம் பெறுவாரே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. ஆட்சி உச்சம் பெற்றால் அவஸ்தை, ஆனால் அவர் மேஷ ராசியிலே நீச்சம் பெற்று விட்டார். எப்படி என்றால், அந்த 11-10 மேஷராசிக்கு 10 கூடையவரும் சனி, 11 கூடையவரும் சனி. 10 கூடையவர் சனி நீச்சம் பெற்று விட்டார் என்ற 10ஆம் இடத்து தொழில் ஸ்தானம், தொழில்காரகன் நீச்சம் பெறுகிறார் என்ற அளவில் தொழில் பாதிப்பை உண்டு பண்ணிடுவார். ஆனால் 11ஆம் இடத்து அதிபதி அதே சனி பாதகாதிபதியாக வருகிறார் என்றால் அவர் நீச்சம் பெற்றால் பாதகம் செய்யாமல் தடுக்கப்படும். ஆனால் தொழில்காரகன்ற அதை 10 கூடையவர் நீச்சம் பெறுவது தவறு. 11 கூடையவரான பாதகாதிபதி நீச்சம் பெற்றால் நல்லது. அப்போ டபுள் கேம் ஆடும்ல. மேஷத்திலே சனி பகவான் நீச்சம் பெறுவதால் 10ஆம் இடம் பாதிக்கும், 11ஆம் இடம் தடுக்கப்படும், அந்த பாதகம் தடுக்கும். இப்படி தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போது மேஷ ராசியிலே ஒருவர் பிறந்து அந்த இடத்திலே சந்திரன் அமர்ந்து அந்த இடத்திலே 10 கூடையவரும் 11 கூடையவருமானவர் நீச்சம் பெற்றால் பாதகம் இருக்காது, ஆனால் தொழில் முடங்கும். பார்த்துக்கங்க. அப்போது பொதுவாக மேஷராசிக்காரர் சனி பகவானுடைய அந்த சஞ்சாரத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க, நீச்சம் பெற்றால இல்லை 6-8-12 மறைந்தா, 6-8-12ன்னா எங்க இந்த மேஷராசிக்கு கன்னி 6ஆம் இடம், அங்கே சனி இருந்தால் எப்படிங்க? அப்புறம் விருச்சிக ராசி 8ஆம் இடம், அங்கே சனி இருந்தால் எப்படிங்க? ஏன்னா அதுவும் மறைவு தானே. 12ஆம் இடம் மீனம், அங்கே மறைஞ்சால் எப்படிங்க? அப்படின்னாலும் இதே பாலந்தான். என்ன, 10ஆம் இடத்து அதிபதி மறைகிறார் என்ற அளவில் தொழில் அமைப்பிலே சிரமங்கள், முன்னே அங்கே கொஞ்சம் லாபம்லாம் கிடைக்காது, கஷ்டம் வரும். தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நஷ்டத்தை பட வேண்டி வரும். ஆனால் பாதகம் ஏற்படாது, பெரிய ஆபத்துக்கு இல்லை. காரணம், பாதகாதிபதி அங்கே மறைவு. பாதகாதிபதி மேஷத்தில் நீச்சம் பெற்றாலும் 6-8-12 அதாவது கன்னியிலோ அல்லது விருச்சிகத்திலோ அல்லது மீனத்திலோ அவர் அமர்ந்து விட்டால் பாதகம் இல்லை. அவர் தசை வரும்போது தான் இது நடைபெறும். உடனே நான் இப்படியே வந்துடும் அப்படி வந்துடும் சொல்கிறதுக்கு இல்லை. அவரது தசை உங்களுக்கு வரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த
கருத்து. ஆக இந்த மேஷம் முதல் ராசி, அதன் அதிபதி செவ்வாய். இப்படி பாதகாதிபதியினுடைய தசை வரும்போது இருந்தாலும் கூட அந்த ராசியாதிபதி என்ற செவ்வாய் உங்களுக்கு வலுப்பெற்று இருக்க வேண்டும். இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீர்கள், அந்த லக்னமும் அந்த ராசியும் இப்போ மேஷ ராசியிலே ஒருவர் பிறந்து கன்னி லக்னத்திலே அவர் பிறந்திருப்பார், அந்த கன்னி லக்னமாக அமைந்திருக்கும் என்றால் அப்போது என்னாச்சு, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராசியும் லக்னமே 6-8 அமைஞ்சிச்சுன்னா அவன் எதிர்நீச்சல் போட்டே ஆகணும் வாழ்க்கையில். உயிரும் உடலுமே அங்கே சண்டை போடும். 6-8 சஷ்டகம். அப்போ பிரச்சனை வருது மேஷராசிக்காரருக்கு. சனியனுடைய தசை வரும்போதும் பிரச்சனை வருது. இதில் செவ்வாய் உங்களுக்கு வலுவாக இருக்கணும். அவர் எப்படி வலுவாக இருப்பார் எப்படின்னா, மேஷ ராசியிலே அவர் ஆட்சி பெற்று இருக்க வேண்டும். அந்த ராசியிலே இருக்கணும். சந்திரனோட செவ்வாய் இருக்கணும். இல்லை என்றால் அது அப்படி வலு பெறணும். இல்லைன்னா கஷ்டம்தான். ஆனால் அவர் 8ஆம் இடத்துக்கும் அதிபதி, அந்த இடத்திலும் செவ்வாய் இருப்பாரே ஆனால் நல்லது தான். ஏன்னா அவர் வீடு 8. ஆக ராசியாதிபதி 8இல் மறைகிறார் என்ற கணக்கு போகாது. எங்கள் விருச்சிகத்துக்கும் அவரே அதிபதி. அதனால் அங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி அந்த பாதகாதிபதியினுடைய பலனில் கொஞ்சம் சமாளிச்சுருவீங்க. இப்போது அந்த அமைப்பில் இல்லை மகரத்திலே உச்சம் பெறுகிறார் என்றால் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா ராசியாதிபதி 10இலே உச்சம். ஆக என்னாகும், ராசியாதிபதி வலு பெறுவதனால சனியினுடைய வீட்டிலையும் அவர் உச்சம் பெறுவதனால அந்த சனி மகாதசை மேஷராசிக்காரருக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ ஏதாவது ஒரு பாதிப்போ இன்னும் குறையும், ஏற்படாது. இது போல நம்ம மேஷராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோட தான் இந்த சனி மகாதசை வரும்போது நம்ம ராசி எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இப்போ நடைமுறையில் இப்போ எப்படி இருக்குது, இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஜனன காலத்தில் எப்படி இருக்கும்போது சனி எங்கே இருக்கிறார், இப்போது மேஷ ராசிக்காரர் ஒரு நல்ல தொழிலெல்லாம் பண்ணுவார். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லாம் கூட சில பேர் பண்ணுறாங்க, பார்த்துருக்குறேன் நான் மேஷ ராசிக்காரர். ஏனென்றால் அந்த செவ்வாய் பூமிக்காரகன் அவன் வலுப்பெற்று இருக்கிற அவங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு, வீடுகள் அப்படியே சேல்ஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களில் நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அந்த தொழிலில் இருக்காங்க. ஆனால் சனி மகாதசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அவ்வளோதான், அந்த தொழிலெல்லாம் அமைவிடும். ஒரு வேளை அவர்களுக்கு அந்த வலு பெற்றிருந்தால் ராசியாதிபதி
பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு வகையில் ஸ்லாஷ் ஆகும், கஷ்டம் வரும், ஒரு வகையில் நமக்கு சரிவு வரும். ஆனால் பாதிப்பு வராது. பெரிய அளவில் நாம் ஆபத்திலிருந்து தப்பிச்சுக்கோம். இது போன்ற அமைப்பு இந்த சரராசிகள் வரிசையிலே நான் இப்போது மேஷராசியை பற்றி கூறுகிறேன். மேஷராசிக்கு பாதகாதிபதியான அந்த சனி பகவான் உங்கள் ஜாதகத்திலே எப்படி இருக்கிறார்? இப்போது நடைமுறையில் மேஷராசிக்கு சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா அந்த கும்பத்தில் தான் இருக்கார். இப்போது சனி மகாதசை நடக்கிறவர்களுக்கு, மேஷராசியில் பிறந்து சனி பகவான் நடந்து கொண்டு இருக்கிறது, தசை நடந்து கொண்டு இருக்கிறது, சனியினுடைய தசை நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் நீங்கள் எப்படி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்கள், மேற்கொள்கிறீர்கள், அதை எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நான் கூறிய இந்த கருத்துக்களோடு இது ஒத்து போகுதா இல்லை எப்படி அமையுது அப்படின்னு எனக்கு என்னோட தொடர்பு கொண்டு எனக்கு விவரம் தெரிவியுங்கள். ஏனால் உங்கள் அனுபவத்தை வைத்துத்தான் நானும் அந்த ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள முடியும். தெரிந்தவரை இப்படி அமைந்து வரும், இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் என்று நான் கூறுவதன் அடிப்படையில் நீங்களும் உங்கள் மேஷராசிக்காரர்கள் சனி தசை நடக்கிறவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு சொல்லுங்கள். புரிகிறதா? அந்த அளவில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி என்று வருகின்ற 11ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவானை பற்றி நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்க வேண்டும் என்ற இதை தெரிந்து கொள்ளுங்கள். அதன்படி நீங்கள் கொஞ்சம் உஷாராயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, சம் பர்சன்டேஜ் நமக்கு கஷ்டங்கள்லேருந்து வந்துடுவோம், வெளியே வருவோம். நமக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரியாப்பா, நான் இதில் மாட்டிக்கிட்டு இருந்த நல்ல காலம் தப்பிச்சிட்டேன், முடிஞ்சது. இப்போ நான் அதை ஆரம்பிச்சிருந்தேன்னா, இதெல்லாம் அதை பண்ணியிருந்தேன்னா எனக்கு பெரிய நஷ்டமாயிட்டு இருக்கும் அப்படின்ற சொல்லாமல் எஸ்கேப் ஆகிடும்ல. ஆக மேஷராசிக்காரர்கள் சனி பகவானுக்காக அப்படி சனி தசை நடக்கிறது என்றால் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் போயிட்டு அதுக்கு பரிகாரம் அவர் தான், ஆஞ்சநேய பெருமான் தான். அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ அனுமன் பிரசோதயாத், இந்த மந்திரத்தை சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் சரணகதி ஆகும். நிச்சயமாக பாதிப்புகள் குறையும். பிரச்சனை கொஞ்சம் நமக்கு நம்ம விரலுக்கு தகுந்த வீக்கன்ற மாதிரி நம்மளால் சமாளிக்கக்கூடிய அளவில் அந்த கஷ்டங்கள் நமக்கு வரும். அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது போல் அமைப்புகள் நடக்கும். ஆக இந்த பதிவு மேஷ ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதியான சனியினுடைய விவரத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற அளவில் தெரிவித்திருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள். நன்றி, நமஸ்காரம்.